இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு இடையில 3 T20 மேட்ச் சீரிஸ் நடக்க போகுது. இதோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐஎஸ் பிந்த்ரா ஸ்டேடியம் மொஹாலில நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவியூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பேட்பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்குது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட்பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐஎஸ் பிந்த்ரா ஸ்டேடியம் மொகாலி. பிட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் சர்ஃபேஸ். பட் இனிஷியலாக பேசர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கும். தென் ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் டியூ அதிகமாக இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேஸ் பண்ண தான் விரும்புவாங்க. இங்கே லாஸ்ட்டாக நடந்த T20ல் இந்தியா ஸ்கோர் பண்ண 208 ரன்ஸை ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சுக்கும் ரன்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம். இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் 200+ ரன்ஸ் வரும். ஆப்கானிஸ்தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் 160 to 180 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். இங்கே ஈவினிங்கில் ரொம்ப சில் கண்டிஷன் வேற. டெம்பரேச்சர் 9 டிகிரிக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பேசர்ஸுக்கு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கும். இங்கே இது வரைக்கும் 6 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 2 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 4 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 183 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 211 ரன்ஸை ஆஸ்திரேலியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரா சவுத் ஆஃப்ரிக்கா 149 ரன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 1 டைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 189 2 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. above 190 3 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்தியா பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் விராட் கோலி இந்த மேட்சுக்கு அவைலபிள் இல்லை. ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. சுப்மான் கில் நம்பர் 3ல ஆடுவார். திலக் வர்மா நம்பர் 4ல ஆடுவார். தென் ஜிதேஷ் சர்மா எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். பவுலர்ஸில் குல்தீபா, பிஷ்னோயா. குல்தீப்புக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்னு தோணுது. தென் சஞ்சு சாம்சன், பிஷ்னோய், வாஷிங்டன் சுந்தர், தென் சிவம் துபே எல்லாம் பெஞ்சில் இருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் இந்த மேட்சுக்கு அவைலபிள் இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த சீரீஸ்லேருந்தே ரூல்ட் அவுட்னு தான் தோணுது. ரஷீத் கானுக்கு பதிலாக குயிஸ் அகமது உள்ள வருவார். தென் முஜீப் பெஞ்சில் இருக்க சான்சஸ் அதிகம். முஜீப் இருந்தால் டெயில் அதிகமாகும். ஸோ முஜீபை பெஞ்சில் வச்சுட்டு நைப்பில் கரீம் ஜானட்டை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஆல்மோஸ்ட் நைப் இருக்க தான் சான்சஸ் அதிகம். மற்றபடி குயிஸ் அகமத், நூர் அகமத், நபீன் உல் ஹக், ஃபரூக்கின்னு 4 பவுலர்ஸ், தென் 3 ஆல்ரவுண்டர்ஸோட போவாங்க. இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜிதேஷ் சர்மா. பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர். இந்த வென்யூ பஞ்சாப் கிங்ஸோட ஹோம் கிரவுண்ட். ஸோ இந்த வென்யூ வெல் நோனாக இருக்கும். இங்கே 5 இன்னிங்ஸில் 160 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குயிக்காக ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ரோஹித் இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. பட் எகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் நல்லா ஆடிருக்காரு. ரோஹித் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆப்கானிஸ்தானில் ஃபரூக்கி பவுலிங் ஓப்பன் பண்ணுறாரு. பட் ஓடிஎஸில் ஃபரூக்கியை நல்லா ஆடிருக்காரு ரோஹித். சம்டைம் இன்கமிங் டெலிவரிக்கு அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. ரோஹித்தை ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். பட் நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். ஜெய்ஸ்வால் நல்ல பிளேயர். பட் லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ் அரவுண்ட் த விக்கெட்டில் வந்து ஷார்ட்டாக பாடி லைனில் பவுல் பண்ணால் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபரூக்கி கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. பட் குயிக்காக ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் கிரேட்டாக இல்லை. பட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒரு 50யும் ஒரு 100ம் அடிச்சிருக்காரு லாஸ்ட் 2 மேட்ச்சில். நல்ல பிளேயர். டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுப்மான் கில் ஒன்றை உள்ள பேட்டிங் ஆடுறாரு. இந்த வென்யூவில் 2 50s அடிச்சிருக்காரு 2 T20ஸில். தென் ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடி அதுலேயும் 50 அடிச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. நல்ல பிளேயர். டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிங்கு சிங் சூப்பராக மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர். குயிக்காக 30-40 ரன்ஸ் அடிக்க முடியும். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். அக்ஷர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பழைய பஞ்சாப் பிளேயர். இங்கே ஒரு T20ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் எகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச்ல விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. குல்தீப் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர். இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் 3 ஓடிஎஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆப்கான் பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடுவாங்க.
சம்டைம் ரன் ரேட் ப்ரெஷரில் அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் லாஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. பட் இங்கே டியூருக்கும் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. ஹர்ஷ்தீப் சிங் பவுலிங் ஓப்பன் பண்ணுறாரு. தென் டெத்தில் 1 or 2 overs பவுல் பண்ணுவார். பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர் எகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் 2 மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் ரொம்ப எக்கனாமியாக பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக டீமில் பிக் பண்ணணும். அவிஷ் கான் T20s கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பவுலர். பட் விக்கெட்ஸும் எடுக்கிறாரு. பவுலிங்கில் இனிஷியல் அண்ட் டெத்தில் பவுல் பண்ணுவார். முகேஷ் குமார் ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு T20s. 4 over கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத்தில் 2 over வரைக்கும் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. அந்த டைமில் விக்கெட்ஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆப்கானிஸ்தான் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் குர்பாஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. லாஸ்ட் சீரீஸில் எகென்ஸ்ட் UAE ஒரு 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. பட் எகென்ஸ்ட் இந்தியா 2 மேட்ச்சில் 19 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. பட் குயிக்காக 30-40 ரன்ஸ் அடிக்கவும் முடியும். சசாய் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. பட் ஆவரேஜாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர், நல்ல ஹிட்டர். T20s 162 ரன்ஸை ஹை ஸ்கோராக வச்சிருக்கிற பிளேயர். பட் எகென்ஸ்ட் இந்தியா 2 மேட்ச் ஆடி 13 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. பேட்டிங் ஓப்பன் பண்ணுறதால GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ராஹிம் சத்ரான் சூப்பர் பிளேயர். லாஸ்ட் சீரீஸில் எகென்ஸ்ட் UAE ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. எகென்ஸ்ட் இந்தியா ஒரு T20 ஆடி அதில் 50 அடிச்சிருக்காரு. டீமில் பிக் பண்ணணும். நஜிபுல்லா சத்ரான் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. இன்கேஸ் டாப் ஆர்டர் ஏர்லி அவுட் ஆகிட்டா 15 to 20 ரன்ஸ் அடிக்க முடியும். நபி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருக்கு. பேட்டிங்கில் பெருசாக இல்லை. பட் பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலர். இந்தியா மிடில் 2-3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருக்க முடியும். பட் எகென்ஸ்ட் இந்தியா பெருசாக நம்பர்ஸ் இல்லை. பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 over கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஒமர் சாய் நல்ல ஆல்ரவுண்டர். நம்பர் 4 பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்லையும் 4 over கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. தென் டெத்தில் 2 over வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ஸோ டீமில் பிக் பண்ணணும். குல்பாதின் நைப் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பிளேயர். பட் பவுலிங்கில் 4 over கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இல்லை. 1 or 2 overs பவுல் பண்ணுவார். பேட்டிங்கில் 15 to 20 ரன்ஸ் அடிக்க முடியும். நவீன் உல்ஹக் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. இனிஷியல் அண்ட் டெத்தில் 2 over பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் இந்தியா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்திருக்காரு. ஃபரூக்கி லெஃப்ட் ஹேண்ட் பேசர். எகென்ஸ்ட் இந்தியா எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. பட் இனிஷியலாக ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வாலுக்கு எகென்ஸ்டாக நல்லா பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. டெத்தில் 1 over பவுல் பண்ணுவார். நூர் அகமத் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. 4 over கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் கம்மி தான். குயிஸ் அகமத் லாஸ்ட் UAE சீரீஸில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. அந்த சீரீஸோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார். குயிஸ் அகமத் லெக் பிரேக் பவுலர். டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் குர்பாஸ். பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, சுப்மான் கில், இப்ராஹிம் சத்ரான், தென் ரிங்கு சிங். ரிங்கு சிங்குக்கு பதிலாக திலக் வர்மாவையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஒமர் சாய் அண்ட் அக்ஷர் பட்டேல். பவுலர்ஸில் குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், நவீன் உல்ஹக், தென் ஆவேஷ் கான் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரோஹித் சர்மா, சுப்மான் கில், தென் ஒமர் சாய் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் சசாய், ரிங்கு சிங், திலக் வர்மா, ஜெய்ஸ்வால், நபி, தென் முகேஷ் குமார் எல்லாம் ட்ரை பண்ணலாம். GL கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, நபி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.